ஹாய். ஆன்மீகம்ன்ற ஒரு உணர்வு இன்னை வரைக்கும் தவறாக தான் புரிஞ்சிக்கப்படுது. அந்த தன்னை உடலை வருத்துறதும் அவநம்பிக்கையான செயல்களை எல்லாம் செய்கிறதும் இன்னும் இந்த நாட்டில் விட்டு ஒழியவே இல்லை. நான் ஒரு காட்சி பார்த்த நேற்று ஒருத்தர் பச்சை ஆட்டு ரத்தத்தை அப்படியே குடித்து இறந்து போயிட்டாராம். எந்த கடவுள் இது மாதிரிலாம் குடிக்க சொல்லுது, எந்த கடவுள் இது மாதிரிலாம் செய்ய சொல்லுச்சுன்னு தெரியல. இந்த வேகாத வெயிலில் வேற பார்த்தா நெருப்பு மிதிக்கிறா, தீ மிதி திருவிழாவும் அது பேர். என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம், அதில் என்ன சயின்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆள் அந்த நெருப்புக்குள்ளே மிதித்து குழந்தையோடு போய் ஓடுறாரு, அந்த குழந்தையோட புத்துன்னு விழுந்துட்டாப்புல. இதெல்லாம் அரசாங்கமே பேன் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்க மாதிரியே தெரியல. உங்களுடைய நம்பிக்கையை கடவுள் நம்பிக்கையை பிறர் மேலே அன்பு காட்டுறதுலேயும் ஒழுக்கமாக நடந்துக்கிறதுலேயும் பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் பேசிக்கிட்டே ஒரு சின்ன ஒருத்தரை கூட அப்படி திரும்பி பார்க்கறதில்ல. பயணங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தேவைப்பட்டால் கூட அப்படி திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு 75% அப்படி தான் இருக்காங்க. செல்ஃபோனுக்கு அடிமையாயிட்டு ஒரு உண்மையான ஒரு இது கிடையாது. அதே மாதிரி அன்றைக்கி திருப்பதியில் பார்க்குறேன், 30 மணி நேரம் காலை கடுக்க தவம் இருந்து உட்காந்து ஏழுமலையான தரிசனம் பண்ணான்றாங்க. கடவுள் எந்த மதமாக இருந்தாலும் கேட்குறது நல்ல மனசை தான் கேட்குறாரு. அவர் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் பிறருக்கு உதவி செய்கிறது மூலமாக நிறைவேற்றினாலே அவர் உங்கள் கூட இருப்பார். அது